உங்களை கொண்டும் கர்த்தர் அரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடும். எங்களிடம் ஒன்றும் இல்லையே, பின் எப்படி கர்த்தர் எதை கொண்டு எங்களுக்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். யுத்த களத்திலே கோலியாத் நிற்கிறான். சவுலும் அவனுடைய இராணுவமும் எல்லாவித ஆயுதங்களோடு யுத்த களத்தில் நின்று கொண்டிருந்தாலும் கோலியாத்தை எதிர்க்க பயந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் தாவீது வெறும் 5 கூழாங்கற்களோடு வந்தாலும் ஒரே ஒரு கல் மூலமாக கோலியாத்தை வதம் செய்தானே. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் முன்பாக நின்று கொண்டிருக்கையில் கலங்கி போயிருந்தார்கள். காரணம், அவர்களை துரத்தி கொண்டு பார்வோன் வந்து கொண்டிருந்தான். சாவு நிச்சயம் என்று அவர்கள் நினைக்கையிலே மோசேயிடம் இருந்த கோல் மூலமாக கர்த்தரின் வார்த்தையின்படி செங்கடல் மீது அதை மோசே நீட்ட செங்கடல் அற்புதமாக அதிசயமாக வழிவிட்டதே. சாரிபாத் விதவையிடம் இருந்தது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும். அதை கொண்டு அந்த தேசத்தின் பஞ்ச காலம் தீரும் வரை கர்த்தருடைய வல்லமையினால் எலியா மாவும் எண்ணெயும் குறையாதபடி அதிசயமும் அற்புதமும் செய்தாரே. ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி எலிசாவிடம், என்னுடைய 2 மகன்களையும் கடன் கொடுத்தவன் அடிமைகளாக்கி அழைத்து போக வந்தான் என்று சொல்ல, எலிசா அவளை நோக்கி, உன்னிடம் இப்போது என்ன உள்ளது என்று கேட்க, அவள், என்னிடம் 1 குடம் எண்ணெய் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்ல, அந்த 1 குடம் எண்ணெயை பல மடங்கு பெருக்கி அவள் கடனை தீர்க்க செய்தானே. கர்த்தரின் போதனை கேட்க வந்த ஒரு சிறுவனிடம் இருந்த 5 அப்பம் 2 மீன்களை அங்கு வந்த எல்லோருக்கும் கர்த்தர் போஷித்து மீதம் எடுக்க வைத்தாரே. ஆகையால் உங்களிடம் இருப்பதை கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் செய்ய நீங்கள் அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களை அவர் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு உங்களிடம் இருப்பதை கொண்டு அற்புதங்கள் செய்து மகிழ பண்ணுவார். ஆமேன்.